கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். உலகில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இவ்வுலகில் யாராலும் தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றவாளிகளாக நிரூபிக்க முடியாது என்பதை இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவனே முடிவு தந்த நீதிபதி. அவரே நீதியை நிலைநாட்டுகிறார். தேவன் அவர்களை நீதிமான்களாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நீதிமானாக்கல் என்றால் என்ன? தேவன் ஒரு மனிதனை தன் கருணையால் மற்றும் கிருபையால் நீதிமானாக அறிவிக்கிறார். நீதிமானாக்கல் என்பது தேவன் ஒரு மனிதனின் பாவங்களை மன்னித்து அவரை தூயவராக ஏற்றுக்கொள்வது. இது மனிதனால் ஈட்டிக்கொள்ள முடியாத ஒரு பரிசு. மாறாக இயேசு கிறிஸ்துவின் பலியினால் கிடைக்கும் நன்மை. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியின் சந்ததிகளாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவனின் நியாயத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட மாட்டாது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டிருப்பதை ரோமர் 8:1 வாசிக்கிறோம். தேவன் அவர்களை முந்தைய நியாயவாதத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மாறாக தனது சுகரூபமாக மாற்றுகிறார். இதைத்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்றைய தியான வசனம் தேவனின் பேரனுக்கிரகத்தையும் அவரது நீதிக்கும் மேலான அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறது. மனித குலத்தில் உள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் சாத்தானின் குற்றவாளியான செயல்கள் தேவனின் தீர்ப்புக்கு எதிராக நின்று கொள்ள முடியாது. சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன் என்று வெளிப்படுத்தப்படுகிறான். ஆனால் தேவன் நீதிமான்களாக்கியவர்களை சாத்தான் தாக்கவோ குற்றம் சாட்டவோ முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இயேசுவின் சிலுவையின் கிரியை நம்மை நீதிமான்களாக்கி தேவனுடைய மக்களாக நம் அடையாளத்தை நிலை நிறுத்துகிறது. எனவே இன்றைய தியான வசனம் நம்முடைய தேவனை நோக்கி நம்பிக்கையுடன் இருங்கள் என்று சொல்லும் உறுதியான அறிவுரை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து
பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபத்தையும் குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொண்டார். அவர் தமது மக்களை மீட்டு அவர்களுடைய ஆத்துமாக்களை பாதுகாக்கிறார். தேவனுடைய மன்னிப்பு நமக்கு நிரந்தர நியாயத்தை அளிக்கிறது. இதை விளக்கும் வண்ணமாக ஒரு சிறு கதை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு நாட்டில் ஒரு ராஜா நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் அரசவையில் ஒரு பெரிய குற்றத்தை செய்தவரை அவருக்கு முன்பாக நிறுத்தி நீதி வழங்க கேட்டுக்கொண்டனர். நீதி தவறாத ராஜா அந்த குற்றவாளியை உடனே தூக்கிலிட உத்தரவிட்டார். அப்பொழுது ராஜாவுடைய நம்பகத்தன்மை மிக்க வணக்கமான ஒரு அமைச்சர் வந்து ராஜாவிடம், ராஜா, இந்த மனிதன் செய்தது தவறு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என் சார்பில் உங்களிடம் கேட்கிறேன். இவனை நான் என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். இவனுக்கு அளித்த தண்டனையை மாற்றி இவனை மன்னிக்கவும். நான் இவனை புதிய வாழ்விற்கு வழி நடத்துவேன் என்றவுடன் ராஜா, இவனை விடுவிப்பது மிகவும் ஆபத்தானது. இது மற்றவர்களுக்கு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றார். அதற்கு அமைச்சர், இவனை நான் பாதுகாக்கிறேன், இவனை நான் மாற்றுகிறேன். மேலும் உங்கள் நீதிக்கு எந்த வகையிலும் பழி நேர்ந்து விடாதபடி இவனை என் உபதேசத்தால் நீதிமானாக மாற்றுகிறேன் என்று கூறியதை கேட்ட ராஜா இறுதியில் நம்பிக்கையுடன், நீ இவனை மாற்றுவாய் என்று நம்புகிறேன். நியாயமும் கருணையும் ஒன்றாக நிற்கட்டும் என்று கூறினார். அந்த மனிதன் மன்னிக்கப்பட்டான். அமைச்சர் தனது முழு உறுதியையும் செலுத்தி அவனை நற்பண்புடையவனாக மாற்றினார். அவனும் தனது வாழ்க்கையின் இறுதி வரை அந்த அமைச்சரின் பக்தராக வாழ்ந்து நல்ல செயல்களை செய்து வந்தான். இந்த கதையின் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு ராஜா தேவனின் நீதியான ஆளுமையை சின்னமாக காட்டுகிறது. தேவன் பாவத்திற்கு விரோதமாக இருக்கிறார். அவருடைய நீதியில் தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும். இங்கு குற்றவாளி பாவங்களில் வாழ்ந்த மனிதனை குறிக்கிறது. அமைச்சர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ மன்னிப்பு மற்றும் சிபாரிசை சித்தரிக்கிறார். அவர் நம்மை தண்டனையிலிருந்து விடுவிக்க மட்டுமல்ல, புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். மன்னிப்பு தேவனுடைய கருணை மற்றும் நீதியின் உச்சமாகும். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதே சமயம் நியாயத்தை நிலைநாட்டுகிறார். இறுதியில் மாற்றம். குற்றவாளி தனது பழைய வாழ்க்கையை பூட்டிவிட்டு அமைச்சரின் உபதேசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் வழி நடத்தலின் கீழ் நல்லவராக மாறியது போலவே தேவன் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கபடி தண்டிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் போதனைகளை போதித்து அதன்படி நடந்து புது சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற கிருபை செய்கிறார். அப்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் வேறு யாரும் குற்றம் சுமத்த முடியாது. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் மன்னித்து அவருடைய பிள்ளையாக நீதிமான்களாக மாற்றி ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.